Hi friends, இன்னைக்கு வீடியோ நம்ம 3 type of material varieties வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். நம்பர் 1ல இருந்து நம்பர் 3 செக்ஷன் வரைக்கும் இருக்கும். சோ இதுல வந்து நம்பர் 1ல வந்து பாத்தீங்க அப்படினா crepe silk saree 4 type of crepe silk sarees வந்து இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். மைசூர் crepe silk saree எப்பவும் போல நிறைய மெஜாரிட்டி நிறைய டிசைன் நிறைய கலர்ஸ் இருக்க போறது வந்து மைசூர் crepe silk saree. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு ஜார்ஜெட் crepe silk saree சிங்கிள் டிசைன்ல இருக்கிற கலர்ஸ் வந்திருக்கு. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு காட்டன் crepe silk saree வந்திருக்கு. சோ காட்டன் crepe silk sarees பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு ஒரு saree நம்ம பார்த்தாலே தெரியும். அது வந்து ரீஸ்டாக் பண்ணிருக்கோம். பட் ரீஸ்டாக் பண்ணும்போது ஒரு 2 கலர்ஸ் வரல. பேலன்ஸ் இருக்கிற கலர்ஸ் வந்திருக்கு. அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படினா வந்து உங்களுக்கு விஸ்கோஸ் crepe silk saree வந்திருக்கு. விஸ்கோஸ் crepe silk saree பொறுத்தவரை நல்ல ஒரு பிரீமியமான விஸ்கோஸ் crepe silk saree வந்து இன்னைக்கு வந்திருக்கு. சோ இன்னைக்கு வீடியோல நம்பர் 1 செக்ஷன்ல 4 டைப் ஆஃப் crepe silk sarees வந்து கவர் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம். சோ நான் ரெகுலரா சொல்றதே தான். சோ இப்போ வந்து நம்ம வந்து போஸ்ட் பேஜ்லயோ இல்ல வாட்ஸ்அப் யூடியூப் வீடியோஸோ போடுற சாரீஸ்லாம் நல்ல சூப்பரா மூவிங்ல போயிட்டு இருக்கு. அகைன் வந்து ஃபுல்லாவே கண்டினியூவா வந்து உங்களுக்கு நிறைய வந்து ஃபெஸ்டிவல் டைம் வரதுனால நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங். ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சாரி சோல்ட் அவுட் அப்படின்னு சொன்னா ஸோ வருத்தப்படாதீங்க. ஸோ ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து வேற சாரி எதுவும் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை பார்த்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. அதனால தான் எப்பவுமே வந்து ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றது. வாழைநார் பட்டு வந்து கூட நான் போஸ்ட் பேஜ்ல வந்து மண்டே அப்போ போட்டிருந்தேன். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் வந்து நேத்து இன்னைக்கு இப்படி சொல்லி ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில சாரீஸ் வந்து ஒரு சில கலர்ஸ் வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா என்கொயரிஸ் வந்து நேத்தி கேட்டுட்டு நேத்தி பே பண்ண முடியாம இன்னைக்கு பே பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த சாரி வந்து சோல்ட் அவுட் ஆயிருக்கும். ஏன்னா அகெயின் அவங்க பே பண்ற வரையும் வேற ஏதாவது கஸ்டமர்ஸ் வந்து புக் பண்ணிருப்பாங்கல்ல. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால ஸோ நம்ம நேத்தி கேட்டிருக்கோம், அவைலபிலிட்டி செக் பண்ணிட்டோம், பொறுமையா பே பண்ணலாம் அப்படின்ற போது அந்த டைம்குள்ள வேற கஸ்டமர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, அவங்க வந்து பே பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஆர்டர் தான் ஃபர்ஸ்ட் எடுப்போம். ஏன்னா யார் வந்து ஃபர்ஸ்ட் பே பண்ணி வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ற அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ஸோ வந்து நான் உங்ககிட்ட அவைலபிலிட்டி செக் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து பே பண்றதுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வந்து வெளியில போயிட்டேன் அப்படின்ற ரீசன் வந்து சொன்னாலுமே அது வந்து அக்செப்டபிள் கிடையாது. எங்க சைட்ல கிடையாது. எதனாலன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ அது வந்து எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆர்டரான்னு தெரியாது. எவ்வளோ பேரும் அவைலபிலிட்டி செக் பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்றவங்களும் இருக்காங்க, பிளேஸ் பண்ணாதவங்களுமே இருக்காங்க. அதனால எங்களால ஷியூரா வந்து அதனால வந்து எந்த ஒரு ஆர்டருமே ஹோல்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால யாருமே எந்த ஒரு தப்பா எடுத்துக்க தேவை கிடையாது. தப்பா எடுத்துக்காதீங்க. இதுதான் வந்து ரியாலிட்டி. ஸோ அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆர்டர் நீங்க வந்து ஒன்ஸ் ஒரு சில பேர் நீங்க ஹோல்ட் பண்ணிக்கோங்க, எனக்கு கன்ஃபார்ம் நான் ஈவினிங் பே பண்ணிடுறேன் இல்லைன்னா நான் நாளைக்கு பே பண்ணிடுறேன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் நம்ம ஹோல்ட் பண்ணிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம போய் டெக்ஸ்ட் பண்ணிருக்கும் போது அவங்க வந்து அந்த டெக்ஸ்ட்டை கூட பாக்குறதுக்கு ரெடியா இருக்க மாட்டாங்க. அதனாலயுமே ஹோல்ட் பண்றதுக்கு ஒரு பெரிய வந்து பாசிபிலிட்டி கிடையாம போச்சு. ஸோ ஹோல்ட் பண்றது வந்து கரெக்டா இருக்காது. ஏன்னா அதுக்கு இடையில எங்களுக்கு கஸ்டமர்ஸ் வந்து என்கொயரி பண்ணியிருப்பாங்க, நாங்க வந்து அந்த பர்டிகுலர் பர்சனுக்காக ஹோல்ட் பண்ணியிருப்போம். ஆனா அவங்க வந்து அதை பே பண்ணாம நம்மளோட மெசேஜே பார்த்துட்டு ரெஃப்யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால ஹோல்டிங் பண்றதுமே இப்ப தவிர்த்தாச்சு. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்த்ததுமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க. ஒரு சில கலெக்ஷன்ஸ் வந்து ரீஸ்டாக் பண்ணுவோம், ஒரு சில கலெக்ஷன்ஸ் வந்து அதுமே ரீஸ்டாக் அப்படிங்கிறது ரொம்பவே ரேரா போச்சு. ஸோ வந்து ரீஸ்டாக் பண்ற கலெக்ஷன் முடிகிற கலெக்ஷன் பண்ணி கொடுப்போம். ஏன்னா கஸ்டமர் எங்க கிட்ட நிறைய எதெல்லாம் அதிகமாக கேட்டிருக்காங்களோ அது வந்து ரீஸ்டாக் பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணி கொடுப்போம். இஃப் சப்போஸ் ரீஸ்டாக் பண்ண முடியல அப்படின்னா பண்ண முடியல தான். அது ஏன் பண்ண முடியல, எதுக்காக பண்ண முடியல, நான் இவ்வளோ டைம் கேட்குறேன் அப்படின்னு ஒரு சில கஸ்டமர் வந்து கேட்குறீங்க. ஒரு சிங்கிள் கஸ்டமருக்காக ஒரு கேட்லாக் அகைன் ரீஸ்டாக் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வீவர்ஸ் வந்து ரீஸ்டாக் பண்ணணும், ஒரு சில கலெக்ஷன்ஸ் அவங்க ரீஸ்டாக் பண்றதுக்கும் ரெடியா இல்லை. ஸோ இந்த மாதிரி சில ரீசன்ஸ்னால ரீஸ்டாக் வந்து இருக்காது. அதனால ஏதாவது ஒரு கலெக்ஷன் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை ரொம்ப ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வீடியோல நம்பர் 1ல 4 டைப் ஆஃப் crepe silk sareesமே ரொம்ப அழகா இருக்க போகுது. ஸோ எல்லாமே ஸ்கிப் பண்ணாம அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோல நம்பர் 2 நம்பர் 3ல என்ன கலெக்ஷன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்றதையும் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கண்டினியூஸா செக் பண்ணி பாருங்க.
ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்பர் 2ல் வந்து சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் சாரீஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்டை பொறுத்தவரையும் நிறைய வந்து அந்த ஃபேன்சியாக ஃபாக்ஸ் ஜார்ஜெட் டைப்பு ஸோ இந்த மாதிரி நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ரொம்ப அழகாக க்ரன்ச்சி உங்களுக்கு க்ரஷ் பண்ண சிஃபான் பேட்டர்ன் இந்த மாதிரி நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கோம் கலெக்ஷன்ஸு. ஏன்னா ரொம்ப ஃபேன்சி வெரைட்டி மாதிரி இன்றைக்கி நிறையவே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் செக்ஷன் ரொம்ப அழகாக இருக்க போகுது. ஏன்னா கொஞ்சம் நாளாகவே கலெக்ஷன்ஸ் வந்து கம்மியாக வந்திருக்கு அப்படின்றது நேற்று வரையுமே சொல்லியிருந்தேன். இன்றைக்கி ஓரளவுக்கு நிறையவே வந்திருக்கு கலெக்ஷன்ஸு. ஸோ இதுவும் இல்லாமல் ரெஃபரன்ஸ் வீடியோ நிறைய அட்டாச் பண்ணியிருக்கோம். அதனால் நம்பர் 2 செக்ஷனில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும், ரெஃபரன்ஸ் வீடியோ நிறைய இருக்கும். அதனால தான் ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்தவரையும் நம்பர் 3ல் வந்து மிக்சட் வெரைட்டிஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதில் 4 டைப் ஆஃப் வந்து மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். என்னென்ன மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்றதையும் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்கள் லைக் கொடுங்க. உங்கள் லைக் ஒரு பெரிய மோட்டிவேஷனல் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம நார்மலாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனல் பார்க்குறோம், ஒரு vlog பார்க்குறோம் அப்படிங்கும்போது அந்த இடத்துல நம்ம வந்து லைக் பண்ணுறோம் அப்படிங்கும்போது உங்கள் அகெயின் வந்து அந்த மாதிரி கண்டென்ட் எடுத்து போடுறாங்கல்ல. ஸோ அந்த ஒரு சின்ன என்டர்டெயின்மெண்ட் போட இடத்துல நீங்கள் லைக் கொடுக்கும் போது இதில் நம்ம நிறைய எஃபோர்ட் கொடுக்குறோம், கஸ்டமர் சப்போர்ட் கொடுக்குறோம். அவங்க வந்து அந்த ஒன் டைம் அவங்களோட vlog போட்டுறாங்க. பட் நம்ம நிறைய இதுக்கு எஃபோர்ட் பண்ணுறதுனால ஸோ இந்த சாரீஸ் நீங்கள் இப்போ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலை அப்படின்னா கூட உங்களுக்கு தேவைப்படும் போது கண்டிப்பாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவீங்கல்ல. ஸோ நான் வந்து இப்போ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு இப்போ ஆனால் தேவைப்படலை. என்னோடய ஃபங்க்ஷன் டைமில் எனக்கு பர்த்டே டைமோ என்னோட ஆனிவர்சரி டைமோ இந்த மாதிரி ஏதோ ஒரு பர்பஸ்க்கு உங்களுக்கு தேவைப்படுற டைமில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ ஆனால் எனக்கு இந்த கலெக்ஷன்லாம் பிடிச்சிருக்கு, நான் அகெயின் வந்து இந்த மாதிரி கலெக்ஷன் வந்ததுன்னா எனக்கு தேவைப்படுற டைம் பர்ச்சேஸ் பண்ணுவேன் அப்படின்றதெல்லாம் நீங்கள் கொடுக்குற லைக் மூலயமா தான் தெரிய போகுது. ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் அகெயின் எடுத்துகிட்டு வருவோம். ஸோ அந்த மாதிரி மெட்டீரியலில் சேம் டிசைனை ரீஸ்டாக் பண்ண முடியலனாலும் வேறு டிஃப்ரெண்ட் டிசைன்ஸை ரீஸ்டாக் பண்ணி எடுத்துகிட்டு வருவோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத ஒரு சின்ன இண்டிகேஷன் தான் வந்து உங்களுக்கு இந்த லைக்கு. ஸோ அதனால தான் ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இப்போ ஒரு thousands ஆஃப் பீப்புள்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா thousands ஆஃப் பீப்புள்ஸ்மே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறது கிடையாது. அதில் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்க மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். அதனால் வந்து எகெயின் வந்து பார்த்தீங்க கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வரதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கா அப்படின்றது தெரியணும் அப்படின்றதான் லைக். அப்புறம் யாராவது உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து சொல்லியிருக்காங்க எனக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வேணும், ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் பெஸ்ட் குவாலிட்டி சாரீஸ் வேணும், இல்லை ஆல்ரெடி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண கஸ்டமர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வீடியோட லிங்க் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்குற அந்த கஸ்டமருக்குமே ஒரு பெஸ்ட் குவாலிட்டி சாரி பெஸ்ட் ப்ரைஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ண மாதிரியும் இருக்கும், எங்களுக்கும் ஒரு பெஸ்ட் கஸ்டமர்ஸ் வந்து கொடுத்த மாதிரியும் இருக்கும். ஸோ வந்து அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட பிஸ்னஸ் இன்னும் டெவலப் ஆக இன்னும் உங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கான சாரீஸ் ஸோ அதோட அஃபோர்டபுள் ப்ரைஸ்லையும் இன்னும் எங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க முடியும். இப்போவே நாங்கள் ஒரு ஸ்மால் லெவலில் தான் இருக்கோம், பெரிய பிக் லெவல்லாம் கிடையாது. ஏன்னா இந்த ஒரு 4 இயர்ஸில் வந்து ஒரு நார்மலாக வந்து சும்மா அப்படியே வியோ பண்ணி காமிக்கிற மாதிரி அந்த ஒரு அவங்க போடுற காஸ்டியூம்ஸ்க்கு அவங்க போடுற ஆரி பிளவுஸ்க்குலாம் வந்து சேர்த்து அந்த சாரியில் வந்து ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறவங்க கூட வந்து செம்ம சூப்பராக டெவலப் ஆயிட்டாங்க இப்போலாம். பட் எங்களை மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய மார்ஜின் இல்லாம ஆனா சாரீஸ் வந்து ரீசெல்லர்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணணும். சாரியே சாரி ஆஸ் யூஷுவல் அப்படியே காமிக்கணும். அப்படி காமிக்கும் போதே எங்களோட சாரிலையுமே 5 to 10% கலர் வேரியேஷன்ஸ் இருக்கதான் செய்யும். அப்படி நம்ம காமிச்சு இதுதான் ரியல், இப்படிதான் இருக்கும் சாரி, இப்படிதான் பல்லு இருக்கும், பிளவுஸ் இருக்கும் அப்படின்னு காமிக்கும் போது கஸ்டமருக்கு அவங்களுக்கு இது எப்படி ஸ்டிச்சஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்க வந்து அந்த மாதிரி இடத்துல பாக்குறீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பல்லு போர்ஷன்ல எக்ஸ்ட்ரா டசல்ஸ் ஆட் பண்ணி அவங்க அந்த ஒரு ரீல்ஸ்க்காக போடுவாங்க. இப்ப நம்ம எப்படி அந்த மாதிரி பொட்டிக்ஸ்ல எனக்கு என்னோட மைண்ட் செட், நான் யாரையும் குறை சொல்ல வரல, அவங்களோட ஓன் ஸ்டைல அவங்க வந்து ரன் பண்றாங்க. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த ஒரு ரீல்ஸ் வந்து சாரிக்கு கொடுக்குறாங்களா இல்ல வந்து எப்படி சொல்றது இந்த சினிமாக்கெல்லாம் மாடலிங்க்கெல்லாம் ரீல்ஸ் கொடுக்குறாங்களா அந்த மாதிரி போயிடுச்சு. ஸோ அப்படிங்கும் போது அந்த இடத்துல சாரியே டிஃப்ரெண்டா காமிக்கிறாங்க. எங்களுக்கே
ஃபோட்டோகிராஃபி லைட்னிங்ல 5 to 10% கலர் வேரியேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல 30 to 40% கலர் வேரியேஷன்ஸ் வருது. பிளஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு டெசல்ஸ் ஆட் பண்ணிக்கிறாங்க பல்லு போர்ஷன்ல, எக்ஸ்ட்ரா வந்து ஏதோ ஒன்று அவங்களே வந்து பிளவுஸ் ஃபுல் ஒர்க் காஸ்டியூம்ஸ் ஆட் பண்ணி அப்படின்னு நமக்கு பார்க்கும் போது கண்டிப்பா சூப்பரா தான் தெரியும். பட் நம்மளால அந்த மாதிரி வந்து வியோ பண்ண முடியுமா? எல்லா டைமுமே ஒரு டைம் பண்ணலாம். இப்போ என்னோட க்ளோஸ் என்னோட ஓன் பிரதர், என்னோட ஓன் சிஸ்டர் மேரேஜா, சரி ஓகே, அந்த மாதிரி நம்ம வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணி பண்ண முடியும். ஸோ எல்லா டைமுமே நம்மளால அந்த மாதிரி அளவுக்கு காஸ்டியூம் போட முடியுமா, அந்த மாதிரி அளவுக்கு நம்மளால ஆரி போட முடியுமா அப்படின்றது யோசிச்சுக்கோங்க. ஸோ அதை மாதிரி எடுத்து நல்ல டெவலப்மெண்ட். பட் நம்ம வந்து டு பி ஃப்ராங்க் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லோ லெவல்ல தான் போயிட்டு இருக்கோம். ஐ மீன் எனக்கு இது சாட்டிஸ்ஃபைட். இந்த லெவலுக்குள்ள எனக்கு கஸ்டமர்ஸ் வந்து நம்பி பர்ச்சேஸ் பண்ண இருக்காங்க. இருந்தாலுமே பட் கம்பாரிசன் அப்படிங்கும் போது இந்த 4 இயர்ஸ்ல அந்த மாதிரி பொட்டிக்ஸ்ல தான் நல்ல ஒரு எப்படி சொல்றது ஆர்டர்ஸ், நல்ல ஒரு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்றது அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இதுதான் கம்பாரிசன் அப்படிங்கும் போது பட் வந்து வித்தவுட் கம்பாரிசன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இதை நம்ம பெஸ்டா செய்யறோம். நம்ம எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்மே போடல. ஒரு நார்மலா ஒரு சின்ன மார்ஜின் இப்போ நான் பண்றேன் அப்படின்னா எந்த மார்ஜினும் இல்லாம என்னாலையும் சேல் பண்ண முடியாது. ஆனா அதை வந்து ஒரு சின்ன மார்ஜினா போட்டுதான் நம்ம பண்றோம். ஒரு சாரிக்கே 500-600 மார்ஜின் போட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ணல. ஒரு சின்ன 50-70 அவ்வளவுதான். ஏன்னா நம்ம எஃபோர்ட் கொடுக்குறோம், அதுக்கு உள்ள மார்ஜின் நம்ம ஏதோ ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற சின்ன மார்ஜின். நம்மளால ஒரு 10 ரீசெல்லர் அவங்க ஒரு 50 rupees 100 rupees மார்ஜின் வச்சுக்கிறாங்களா, அது வந்து அவங்களால எந்த அளவுக்கு சேல் பண்ண முடியுமோ அவங்க அந்த அளவுக்கு மார்ஜின் வச்சுக்க போறாங்க. எவ்வளவு இந்த ரீசெலர் இவ்வளவு வச்சிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிய போறது கிடையாது. சோ அந்த இடத்துல ஏதோ ஒரு கொஞ்சம் பேருக்கு சப்போர்ட் பண்றோமா, அதுல எனக்கு ஹாப்பி. சோ அதனாலதான் நம்ம வந்து வீடியோ போடுறது இல்லாம போஸ்ட் பேஜையும் அப்டேட் பண்றோம், வாட்ஸ்அப் குரூப்லயும் அப்டேட் பண்றோம். ஏன்னா கஸ்டமர்ஸா இருக்கட்டும், ரீசெல்லர்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ஹோல்சேலர்ஸா இருக்கட்டும், ஒரு சில பேர் செட் வைஸ் கூட அப்படியே பர்ச்சேஸ் பண்ணி சும்மா வீட்டுல அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வில்லேஜா இருக்கலாம், இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டவுன்லயே இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு நிறைய கான்டாக்ட் டீச்சர்ஸ்லாம் நிறைய கான்டாக்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ அப்படிங்கும் போது அப்படியே செட் வைஸ் எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி டீச்சர்ஸ் ஒர்க் பண்ற இடத்துல போயிட்டு அப்படி சேல் பண்றவங்களுமே நம்மளோட கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி எடுத்து சேல் பண்ணிக்கிறவங்க, இல்ல ரீசெல்லிங்கே பண்றவங்களும் இருக்காங்க. இவங்களுக்குலாம் சின்னதா ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கும் போது ஏதோ அவங்களால ஒரு சின்ன ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்றதுல எனக்கு ஒரு ஹாப்பி. ஸோ அதுல நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாட்டிஸ்ஃபைடு தான். பட் நான் கம்பேரிசன்ல தான் அதை சொன்னேன். ஸோ அதனால நீங்க ஒரு பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா அதை வந்து ஃபுல்லா நீங்க பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்க. இது ஓகேவா, ஸோ இது வந்து நம்ம இந்த ரேஞ்ச்க்கு வந்து நம்ம பிளவுஸ் போடுவோமா, காஸ்டியூம்ஸ் போடுவோமா, ஏன்னா அப்பதான் உங்களுக்கு அந்த அவுட்கம் கிடைக்கும். ஸோ வந்து அந்த மாதிரி இடத்துல 5D கேமரா அந்த மாதிரி கேமரா வச்சு நம்மளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா போடும்போது நம்ம கிட்டயே 5 to 10% கலர் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஆனா அந்த இடத்துல 30, 40, 50% கூட கலர் வேரியேஷன்ஸ்ல வரும். இந்த 5 to 10% கலர் வேரியேஷன்ஸ்க்கே ஒரு சில கஸ்டமர்ஸ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. 5% மினிமம் 5% மேக்சிமம் அப்படின்ற இடத்துல எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில சாரீஸ் கலர் வந்து கவர் ஆகாது. அந்த மாதிரி இடத்துல வந்து 10% வந்து கலர் வேரியேஷன்ஸ் இருக்கும். அப்படியே ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, இது வந்து எனக்கு கலர் வேரியேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு. ஆனா அந்த மாதிரி இடத்துல ஆனா நாங்க அகெயின் ரிப்பீட் பண்ணுவோம் சேம் கலர். ஸோ ஃபுல் சார்ட்டையுமே அனுப்பி பாருங்க, உங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது அப்படின்னா அந்த மாதிரி கடைசி வரையும் ஒரு வந்து சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னாலும் அவங்களுக்கு அந்த கஸ்டமர் சப்போர்ட் கொடுக்குறோம். அவங்க சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படின்னாலும் அதை வந்து எங்களால எங்களுக்கு டேமேஜா அதை நாங்க கன்வின்ஸ் பண்ணி எடுத்துக்க சொல்ல மாட்டோம், டேமேஜா மாத்திடுவோம். அதெல்லாம் இல்லை. ஏதோ ஒரு ப்ராடக்ட் சேம் ப்ராடக்டே கஸ்டமருக்கு ரிசீவ் ஆகி அவங்களுக்கு இந்த கலர் வேரியேஷன்ஸ்ல சாட்டிஸ்ஃபைடு இல்லையா இந்த மாதிரி அப்படின்னா அதுக்குள்ள கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து கஸ்டமரை கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை பண்ண வைப்போம். பட் ஆனா நீங்க அந்த மாதிரி இடத்துல வேற வெளியில இடத்துல போய் பண்ணும் போது நீங்க அகெயின் ஒரு மெசேஜ் பண்ணா கூட ரிப்ளை இருக்காது. அது என்னன்னு எனக்கும் தெரியல, அப்போ என்ன பிசினஸ் தெரியல அது பேரு. அப்படி இருக்கிற பிசினஸ்
இவ்வளோ பேர் கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருப்பாங்க. நிறைய யூடியூப்ல பார்ப்போம், நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் கஸ்டமர் சப்போர்ட்டே கிடையாது. நம்ம சாரி ஆர்டர் பண்ணிட்டு வரலன்னா கூட என்னன்னு கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கு. அந்த மாதிரி பண்ற இடத்துல அகெயின் கஸ்டமர் நம்பி தான் போய் பர்ச்சேஸ் பண்றாங்க. அதை பார்த்த கஸ்டமரே போய் பண்றாங்க. நான் வந்து அவங்கள வந்து பண்ணாதீங்கன்னு நம்பர்ஸ்க்கு சொல்றதுக்கு ரைட்ஸ் கிடையாது. அதனால உங்களுக்கு எங்க பெஸ்ட் கஸ்டமர் சப்போர்ட் இருக்கோ அங்க பாருங்க. என்ன மாதிரி எந்த அளவுக்கு சாரி குவாலிட்டி பிளஸ் அதுக்குள்ள வந்து பிரைஸ் இருக்கா அதை பார்த்து பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சில விஷயத்த சிம்பிளான விஷயத்த பர்ச்சேஸ் பண்ணும் போது தான் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு ப்ராடக்ட் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு வீடியோல நம்பர் 3 செக்ஷன்ல வந்து 4 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் எடுத்து வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோம்ல. ஸோ அதை தான் நீங்க 1 by 1 பார்த்துட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் பார்க்கறது வந்து மெட்கா சில்க் பார்த்துருப்பீங்க, அடுத்து சின்னியா சில்க் போட்டிருக்கோம், அடுத்து டியூபியான் சில்க் போட்டிருக்கோம், அடுத்து மூங்கா சில்க் போட்டிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சின்னியா சில்க்கும் சரி டயபிள் சாரி, டியூபியான் சில்க்குமே டயபிள் சாரி, அதுக்கப்புறம் மூங்கா சில்க்குமே டயபிள் சாரி. இது மூணுமே டயபிள் சாரி வெரைட்டி தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். இது மூணுமே டை பண்ணி கொடுக்கறதுக்கும் ரெடியா இருக்கும். ஏன்னா ஒரு சில சாரி டயபிள்னு சொல்லுவோம், ஆனா டை பண்ண மாட்டோம் மென்ஷன் பண்ணிப்போம் பாருங்க. பட் இந்த 3 வெரைட்டியுமே டயபிள் சாரி அப்படிங்கறதுனால இதுல பாக்குற கலர்ஸே நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணா கூட 2-3 ஒர்க்கிங் டேஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு டிஸ்பேச் ஆகும். ஆனா நீங்க புதுசா கஸ்டமைஸ் கலர் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் அது வந்து உங்களுக்கு ஒரு 3 to 4 ஒர்க்கிங் டேஸ்க்கு அப்புறம் தான் டிஸ்பேச் ஆகும். ஆனா நாங்க வந்து கலர் கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கோம். ஸோ இன்னைக்கு வீடியோல போஸ்ட் பண்ணிருக்க எல்லா கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம வீடியோஸ் ஷேர் பண்ணுங்க. ஆன்லைன் ஷாப்பிங்ல பர்ச்சேஸ் பண்ணனும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க லைக் ஒரு பெரிய மோட்டிவேஷனல் சப்போர்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங்.